என்னத்துக்கோசரம் இப்ப போனை புடிங்கி நீ கட் பண்ண? இப்ப எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்னத்த தேவையில்லாம நான் சொல்லிட்டேன்? நடந்தது டிராமா கல்யாணம். இதுல உனக்கு தலை தீபாவளி கொண்டாட்டம் கேக்குதா? நீ அவங்க கிட்ட பேசுற மாதிரி என்ன குத்தி காமிச்சிட்டு இருக்கியா? யோ, நான் என்னத்தையா குத்தி காமிச்சு பேசிட்டேன்? குத்தவல நெஞ்சு குறுகுறுக்குதா? ஏய், நான் என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணல. அப்புறம் என்னத்துக்கோசரம் டென்ஷன் ஆகுற? நான் என்னமோ சொல்லிட்டு போறேன். இங்க பாரு, கிருஷ்ணவேணி ஆண்டி பாவம். தேவையில்லாம அவங்க கிட்ட கண்டதையும் சொல்லி அவங்க மனசுல ஆசையை உண்டு பண்ணாத. அப்புறம் இந்த மாதிரி நீ பேசுறதுனாலலாம் உனக்கு புடவை நகையெல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சை, நிம்மதியா உட்காந்து வீட்டுல வேலை கூட பார்க்க முடியல. போயா போ. உன்னாண்ட இருந்து தலை தீபாவளிக்கு எப்படி புடவை வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் பத்மநாபா, தீபாவளி வருது. நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஏதாவது புது ஐடியா யோசிச்சியா? அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம கடையில ஸ்வீட் வாங்குறவங்களுக்கு வெள்ளிக்காய் காதுல விழுந்தாலே போதும், அது என்ன ஏதுன்னு தெரியாம கூட வந்து வாங்கிப்பாங்க. ஆமா தாத்தா, ஏற்கனவே வர கஸ்டமர்ஸ்னா நம்ம கடை ஸ்வீட்ஸோட டேஸ்ட் தெரியும். இப்படி நம்ம அனௌன்ஸ் பண்ணோம்னா நிறைய புது கஸ்டமர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கும் நம்ம டேஸ்ட் பிடிச்சி போயிடுச்சுன்னா திரும்ப திரும்ப வருவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லப்பா, இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் பொதுவா நகை கடையில தான் கொடுப்பாங்க. நம்ம ஸ்வீட் கடையில தங்கம் வெள்ளின்னு தரதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, உனக்கே தெரியும், நமக்கு ஒவ்வொரு ஸ்வீட்லயும் 200-300 தான் லாபம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 70-80 ரூபாய் அடிபடுமே. அதான் யோசிக்கிறேன். தாத்தா, அதுக்குதான் நாம இந்த துணி கடையில வியாபாரம் பண்ற மாதிரி ஆடி தள்ளுபடின்னு விலையை ஏத்திட்டு குறைப்பாங்கல்ல, அதே மாதிரி எல்லா ஸ்வீட்ஸோட விலையும் ஏத்திட்டு இந்த சில்வர் காயின் கோல்டு காயின்லாம் கொடுக்கலாம். அப்புறம் நமக்கு லாபமும் ரெட்டிப்பா தானே தாத்தா ஆகும். தமன்னா, பாத்தே அந்த கிழவன என்ன மாதிரி ஐடியா கொடுத்திருக்கோம், அதுக்கு எவ்வளவு யோசிக்கிறார் பாரு. ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்மள நம்புற கஸ்டமரை ஏமாத்துற மாதிரி இருக்கே. என்னம்மா இது? புதுசா மார்க்கெட்ல வந்துகிற பட்டாசு தாத்தா. ஓ, ஏய், நாங்க இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? இங்க வந்து பட்டாசுக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு வெளிய போ. பதோ, ஏன்டா ராணி, இப்ப இங்க நம்ம கடையோட தீபாவளி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கோமா? அப்படியா தாத்தா? என்னப்பா இவகிட்ட போய் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், இதெல்லாம் எடுத்துட்டு போக போறியா இல்லையா? அம்மா ராணி, இருங்க தாத்தா. ஓ, ஐயோ, என்னம்மா? ஏய் ராணி, அண்ணி, உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? பைத்தியமா பிடிச்சிருக்கு?
அப்பா வாயில போய் பட்டாசை வைக்கிற. அப்ப என்ன பண்றீங்க? முதல்ல எடுங்க பாதா. ஐயோ தாத்தா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு அவரு வாயில பட்டாசை வச்சீங்க? ராணி, என்னம்மா இது? ரொம்ப டேஸ்டா இருக்கு. தாத்தா, இதுதான் தீபாவளிக்கு நாம அஞ்சலி ஸ்வீட்ஸ் எல்லா கடையிலயும் நாம அறிமுகப்படுத்த போற ஸ்வீட். எப்படி இருக்குது? என்ன மாமா, அணுகுண்டு தரவா? இல்ல மாமா, அணுகுண்டு ஸ்வீட் தரவான்னு கேட்டேன். ராணி, இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் ஐடியாமா. ஸ்வீட் கடையில ஃப்ளவர் மாதிரி ஷேப்ல எல்லாம் ஸ்வீட் பண்ணிருக்கோம். ஆனா இது ரொம்பவே வித்தியாசமா இருக்குமா. என்ன தமன்னா, மனோவோட அப்பா ஒரு ஐடியா சொன்னா அதை ஏத்துக்காத இந்த கிழவன் குப்பத்துக்காரி சொல்றதுக்கு சரி சரின்னு சொல்லி தலையாட்டுறாரு. கடைசியில இவ ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காளே. கோவமா வருது. அத்தை, தமன்னா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இப்ப பாருங்க. ராணி, எப்படிமா இந்த ஐடியாவை யோசிச்ச? ரொம்ப அருமையா இருக்கேம்மா. இல்ல தாத்தா, தீபாவளி வருது. நம்ம கடையில பொம்மி அக்கா இருந்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணி வியாபாரத்தை அதிகப்படுத்திருப்பாங்க. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சு நின்றப்போ சடார்னு இப்படி ஒரு ஐடியா. ஓ ராணி, நீ சூப்பர் டீன்னு என்னையே நான் மெச்சுக்கினேன்னா பாருங்களேன். ரொம்ப மெச்சுக்காத. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. ஏமா தமன்னா, இந்த ஐடியா நல்லா தானே இருக்கு. ஏய் தமனா, ஆமா, இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணதே இல்லையே. ஐடியா எல்லாம் நல்லா இருக்கு சித்தார்த். ஆனா அந்த பாக்ஸ்ல இருக்கிற ஸ்வீட்ஸ பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு? இப்படி மட்டும் நம்ம சேல்ஸ் பண்ணோம்னு வெச்சுக்கோங்க, ஃபுட் கார்ப்பரேஷன்ல இருந்து வந்து அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு மொத்தமா சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, நம்ம இவ்ளோ ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணா ப்ராப்ளம் வந்துரும். என்னம்மா ராணி? தாத்தா, இதுல இருக்கிற ஸ்வீட் கலர் எல்லாமே காய்கறியில இருந்து எடுத்த கலர் தாத்தா. தாத்தா, ஆரஞ்சு கலர்னா கேரட்ல இருந்து எடுத்தது. இதே மாதிரி பீட்ரூட், கலர்கோசு, கீரை, இப்படி எல்லாத்துலயும் இயற்கையில இருந்து எடுத்த கலர் தான் தாத்தா. நீங்க கவலையே பட வேணாம். அப்படியாம்மா ராணி? நான் கூட தமன்னா சொன்னதும் எப்படி பண்றதுன்னு பயந்துட்டேன். இங்க யாருக்கும் தோணல, உனக்கு இவ்வளவு பெரிய ஐடியா தோணிருக்கேம்மா. எப்போதுமே கஸ்டமரை ஏமாத்தவும் கூடாது, அவங்க வயிற்றுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி எந்த பொருளையும் வித்துறக்கூடாதுன்னு நான் எப்பவும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பொம்மி அதே மாதிரிதான் யோசிப்பா. நீ பொம்மியோட மறுபிறவிமா, அதனால தான் அவள மாதிரியே யோசிக்கிற. ரொம்ப சந்தோஷமா, இதையே பண்ணிடலாம். என்னடா பத்து? என்னமோ பண்ணுங்க. ராணி, கிருஷ்ணவேணி, வா வா. வணக்கம். ஆண்டி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆமா நல்லா கிருஷ்ணவேணி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்பா. ராணி, நல்லா நல்லா இருக்கியா? இருக்கிறேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன கிருஷ்ணவேணி, என்ன இது? ராணிக்கும் சித்தார்த் தம்பிக்கும் தல தீபாவளியில அதான் சீர் எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா, தாம்பால தட்டை எடுத்துட்டு வர சொல்லுங்களேன். அதெல்லாம் எதுக்குமா, பரவாயில்ல விடு. பாத்தியா,
பொம்மி இருக்கிற வரைக்கும் அவ பேரை சொல்லிட்டு வந்தா. இந்த ராணிய நடிக்க வந்தவ இவளை வச்சுக்கிட்டு அவ எப்படி நடிக்கிறா பாரு. இந்த ஒன்றைய நான் சீர்வரிசை எடுத்துட்டு வந்துட்டு இங்க இருக்கிறதையெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு போலான்னு பாத்துட்டு இருக்கா. இது உங்களுக்கு. ஆண்டி எதுக்காக இதெல்லாம்? இருக்கட்டும்பா, ராணியும் எனக்கு பொண்ணுதான்ப்பா. சரிப்பா, நான் அப்படியே கிளம்புறேன். வேணி என்னம்மா? அட என்ன நீ வந்த கையோட கிளம்புறேங்கிற? 2 நாள் இருந்து தீபாவளியை கொண்டாடிட்டு போக வேண்டியதானே? ஆமா, மல்லிகாவை ஏன் கூட்டிட்டு வரல? இல்லம்மா, ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு. தீபாவளிங்கிறதுனால நிறைய ஸ்வீட் ஆர்டர்லாம் வேற வந்திருக்கு. அதனாலதான். சரிம்மா, இருந்து காஃபியாவது குடிச்சிட்டு போ. தர்ஷினி, தாத்தா வேணிக்கு காஃபி கொண்டு வாமா. சரிங்க தாத்தா. தல தீபாவளி கொண்டாடுறாளாம். தல தீபாவளி இவ பண்ண வேலைக்கு அந்த பட்டாசோட சேர்த்து வச்சு இவளையும் கொளுத்தணும்னு தோணுது. அவ்வளவு கோவமா வருது. இப்ப என்னம்மா பண்ண போறோம்? அத்தை, இப்போதைக்கு நாம அவளை எதுவுமே பண்ண முடியாது. வேஸ்டா சும்மா ட்ரை பண்ணாதீங்க. என்ன தமன்னா நீ வர வர ரகுவரன் தம்பி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. அவ அவங்க அம்மா இறந்ததுல இருந்து அப்படிதான் இருக்கா. ஏன்னா இவளுக்கும் பொம்மி இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அதான் இவ இப்படி அடக்கி வாசிக்கிறா. அவ இருக்கிறது தெரியாம நீங்கெல்லாம் இந்த ஆட்டம் போடுறீங்க. உங்க ஆட்டம் எப்போ முடிவுக்கு வருமோ? இது வரைக்கும் எப்படி பிளான் பண்ணாலும் எப்படியாவது அவ தப்பிச்சிட்டு இருந்தா. ஆனா இந்த தடவை விட மாட்டேன். பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அந்த ராணியை நான் தூக்குறேன். எவன் வந்து தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். நடக்க போறத மட்டும் வேடிக்கை பாருங்க. இருத்தமண்ணா, இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பேசாம பொம்மி பேயை பத்தி சொல்லிடுவோமா? ஐயோ சித்தப்பா, இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். ஓகே தமனா? ஐயோ, இவளும் சொல்ல மாட்டேங்கிறா, என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிறா. இவங்க நடத்த போற விஷயம் நடக்காதுன்னு சொன்னாலும் இவங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. யோ இந்தாயா. என்னது இது? என்ன இருக்குதுன்னா நீ பாரு. பாரு, நீதான் தலை தீபாவளின்னு எனக்கு ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்கல. அதுக்காக நானும் அப்படியே இருக்க முடியுமா? அதுக்கோசரம் தான் உனக்காக ஆசையா வாங்கி வந்தேன். ஏய் இங்க பாரு, நான் திரும்ப சொல்றேன். இரு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சொத்தெல்லாம் உன் பேர்ல இருக்குங்கிறதுக்காக நீ உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போறியா? அதைத்தானே கேட்க வர? ஆமா, அப்படிதாண்டி ஒவ்வொன்றையும் நீ பண்ணிட்டு இருக்க. ஆமா, நீ என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? நீ கொடுத்த உடனே நான் பல்ல இழிச்சுக்கிட்டு கையில வாங்கி போட்டு நினைச்சியா? ஆமா, உன் மனசுல நீ என்ன புருஷன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பின்ன வேற என்னையா நினைப்பாங்க? இங்க பாரு, அப்படி ஒரு நினைப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அதை இந்த நிமிஷத்தோட அழிச்சிரு. யோ நல்ல நாள் அதுவுமா ஏன் அப்படிலாம் பேசினேற? ஏய், நீ இவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தா வேணி ஆண்டிக்கு போன் பண்ணி தீபாவளி சீரெல்லாம் கொண்டு வாங்கன்னு ஒரு பெரிய டிராமா பண்ணி இருந்திருப்ப. யோ என்னயா சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீதான் பண்ணிருப்பேன்னு சொல்லே இருக்கிற. ஆமா, அப்படிதாண்டி சொல்லுவேன். என்ன பண்ணுவ? அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், நமக்கு நடந்த கல்யாணத்தை நான் ஒரு கல்யாணமாவே நினைக்கல. அது வெறும் ஒரு டிராமா.
நடக்காத ஒரு கல்யாணத்துக்கு தல தீபாவளி ஒண்ணுதான் கேடு. ஆமாயா கேளு, இதுவும் கேளு, இதுக்கு மேலேயும் கேளு. ஏன்னா எனக்கு தான் ஏன்னு கேக்குறதுக்கே நாதி இல்லையே. எல்லா பொண்ணுங்கள மாதிரியா நான் நடிக்க வந்தவ தானே. நடிக்க வந்தவளுக்கு எதுக்கு இந்த ஆசா பாசம்லாம்? மத்த பொண்ணுங்கள மாதிரி தலை தீபாவளினா புது புடவைய கட்டிக்கின்னு தலை நிறைய பூ வச்சுக்கின்னு புருஷனோட வெளியே போற குடுப்பனால எனக்கு இல்லையே. நான் ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவ. பிறந்த உடனே அப்பா அம்மாவை இழந்து அனாதையாவே நான் வாழ்ந்துக்கிறேன். எனக்குன்னு யாரு இருக்கிறா? பொம்மி அக்கா தான் என் கொலசாமி. இந்த ஊடு தான் என் உலகம். இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் நம்ம மனுஷங்கன்னு நான் இருக்கிறேன். அது உனக்கு நடிப்பா தெரிதா? இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது? ஏய் போதும் போதும், நிறுத்து உன் டிராமாவெல்லாம். இப்படி எல்லாம் சீனை போட்டா நாங்க உடனே நம்பிடுவோமா? வானாயா வானா, நீ நம்பவே வானா. என்னோட அன்பு உனக்கு நடிப்பாவே இருந்துட்டு போட்டும். ராணி, உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு இந்த மாதிரி வாழ்க்கைக்கெல்லாம் நீ ஆசைப்பட்டு இருக்கிற? போடி போ. அந்த அனாத ஆசிரமம் தான் உனக்குலாம் கரெக்ட். அங்கேயாவது போய் நிம்மதியா இரு. இந்த தாடிகாரனாண்ட நான் மெய்யாலுமே பாசம் வச்சுக்கிறேன். நீதான் என் உலகம், உனக்காக என் உசிரியே கொடுப்பேன்னு நீ சொன்னாலும் அதெல்லாம் அவன் நம்ப மாட்டான். சீன் போடுறியான்னு இப்படிதான் மனசாட்சி இல்லாம கேட்பான். ஆமாண்டி, அப்படிதாண்டி கேப்ப. நீ என்னதான் சீனா போட்டாலும் உனக்கு தல தீபாவளியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. என்ன என்னாச்சு சித்துவுக்கு? என்னஞ்சல, சித்தார்த் ரூம்ல இருந்து ஏதோ பயங்கரமா சத்தம் வருது. ராணி கிட்ட ஏதாவது சண்டை போடுறானா? அப்படிதாங்க நினைக்கிறேன். பாவம் அந்த ராணி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிட்டு இருக்கா. சித்தார்த் ஏன் தான் அவன் மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு புரியலப்பா. சரி வாங்க, என்னன்னு போய் பாப்போம். அண்ணி அண்ணி அண்ணி, என்னாச்சு அண்ணி? அண்ணா, என்னப்பா சித்தார்த், என்னாச்சு? ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன தாத்தா சும்மா வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கா? யாரு? நானா? தாத்தா, நான் என்ன தாத்தா அப்படி தப்பு பண்ணிட்டேன்? ஐயோ, என்ன பண்ணாலும் இந்த தாடிகாரன் திட்டிட்டே இருக்கிறான். நானும் சரி போனா போது, இப்ப மாறும் அப்ப மாறும் நினைச்சா ஓவரா போய் இருக்கிறான். நான் நடிக்க வந்தவதான் இல்லன்னா சொல்லல. ஆரம்பத்துல நடிச்சு நின்றாலும் அப்புறம் போக உங்க எல்லாரையும் புடிச்சு போய் நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தியாவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். இந்த தாடிகாரனை புடிச்சு போய் தான் நான் மனசார தாலிய கட்டினேன். ஏன் தப்பா? எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் எனக்கும் ஆசை இருக்க கூடாதா? நான் என்ன தாத்தா அப்படி பாவம் பட்டேன்? சரி, தல தீபாவளி ஆச்சு, தாடிகாரன்றது எதுவும் வராது, அது நான் ஆசைப்பட்டாலும் நடக்காதுன்னு எல்லாத்தையும் விட்டேன். ஆனா நான் தாடிகாரனுக்கோசரம் ஆசை ஆசையா வாங்கி அந்த மோதிரத்தை கூட வெளியே தூக்கி வீசிட்டான். இப்படிதான் பொம்மி அக்கா இருக்கும் போதும் திட்டினே இருந்தாரு. இப்போ பொம்மி அக்கா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காரு. அதே மாதிரி நானும் போய் சேர்ந்துருவேன். அப்ப தெரியும் என்னோட அருமை. என்ன நீ ஏமா ராணி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நல்ல நாள் அதுவுமா ஏமா அழற? ஆமா ராணி, இத பாருமா, நல்ல நாள்ல குடும்பத்து பொண்ணுங்க அழக்கூடாது என்ன? அவனை விட்டு தள்ளு. உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்ல. கூடிய சீக்கிரமே அவன் மாறுவான், கவலைப்படாம இரு. ஆமா அண்ணி, அண்ணன் மாறும், நீங்க நம்பிக்கையோட இருங்க. நான் அந்த நம்பிக்கையில தான் இந்த வீட்ல இருக்கிறேன். இருந்தாலும் மனசு வலிக்குது இல்ல. ஓ தாத்தா, இவ ஒரு மகா நடிகை. இவ ஆக்டிங்லாம் பார்த்து நம்பிராதீங்க. அண்ணா, இவ கிட்ட இந்த வீட்டோட மொத்த நிர்வாகமும் இருக்கு. கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு என்னமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம். கிஃப்ட் ஏன் காசுலயே? யோ, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதயா. தாத்தா, நான் இவனுக்காக வாங்கின கிஃப்ட் இந்த வீட்டோட காசுல வாங்கல. நான் சேர்த்து வச்ச காசுல தான் வாங்கினேன். எவ்வளவு ஆசை ஆசையா வாங்கின வந்து குத்தன் தெரியுமா?
அத வாங்கி வெளிய தூக்கி வீசிட்டான் தாத்தா. ஏன்பா சித்தார்த், அவ பாவம்பா. அவளை புரிஞ்சு நடந்துக்கலனாலும் பரவாயில்ல, அவ மனச கஷ்டப்படுத்தாதடா. வீட்டு பொம்பளைங்க கண் கலங்கினா அது குடும்பத்துக்கு நல்லது இல்லப்பா. அம்மா ராணி, நீ எதுக்கும் கவலைப்படாம இருமா. எல்லாமே ஒரு நாள் மாறும். உங்களுக்கு இந்த வருஷம் தல தீபாவளி நல்லா சந்தோஷமா கொண்டாடுங்க. மனசுல எதையும் வச்சுக்காம போய் படுமா. சரி வாங்க. அழாத. சரி அழாதீங்க அண்ணி. ஏய் ஏய், ஐயா சாமி, என்னால முடியல, தலையெல்லாம் வலிக்குது, ஆள விடு.